இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் பார்க்க போறோம். ஓகேவா? முன்னாடி என்ன பார்த்தோம்? 4th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தா ஸ்கூல் வரும்போது கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் யூனிட்ல எக்ஸசைஸ் 1.1ல 5th சம். 5th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா given a ஓட வேல்யூ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஏவும் பியும் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருக்கோம்? ஏ கிராஸ் பியோ பி கிராஸ் ஏவோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஏ கிராஸ் சி அப்படி இல்லைன்னா பி கிராஸ் சி அது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம போட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசிடின்னு 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா given a equal to ஏவோட வேல்யூ 1 2 3 அண்டு b equal to 2 3 5 c ஓட வேல்யூ 3 4 அண்டு d ஓட வேல்யூ 1 3 5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா RHS ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a இன்டர்செக்ஷன் c இன்ட்டு b இன்டர்செக்ஷன் d இது எதுக்கு ஈக்குவல்? இதுதான் LHS. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d ரெண்டும் ஈக்குவல். இது ட்ரூன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோடனே ட்ரூவா ஃபால்ஸா நமக்கு சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணோம்? ஸ்டெப் வைஸ் போட்டால் தான் இது ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துப்போம். ஓகேவா? LHS என்னது? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏவையும் சியையும் இன்டர்செக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பியவும் டியையும் இன்டர்செக்ட் பண்ணி வர்ற ஆன்சரை என்ன பண்ணோம்? கிராஸ் பண்ணோம். ஓகேவா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ A ஈக்குவல் டு 1 2 3 பியோட வேல்யூ என்னது? 2 3 5 தென் சியோட வேல்யூ 3 4 டியோட வேல்யூ என்னது? 1 3 5. ஓகேவா? இப்போ நம்ம LHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? LHS என்னது? A இன்டர்செக்ஷன் C ஏவையும் சியையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இன்டர்செக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். என்னது? எது காமனா எந்த வேல்யூ காமனா இருக்கோ அதை எழுதணும். அதுதான் இன்டர்செக்ஷன். ஓகேவா? இப்போ ஏவை எடுத்துக்கோங்க, சி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? இங்க ஏல 1 இருக்கு, ஆனா சில இல்லை. இது காமன் வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் ஏல 2 இருக்கு, பில 2 இல்லை. இதுவும் காமன் வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏல 3 இருக்கு, பி சிலையும் 3 இருக்கா? அப்ப என்னது? இங்க 4 இல்லை, இங்க 4 இல்லை. காமன் வேல்யூ தான் இன்டர்செக்ட் பண்றது. ஓகேவா? இன்டர்செக்ட் பண்ணி வர வேல்யூ என்னது? காமனா எது இருக்கோ அதை தான் எழுதணும். இங்க காமனா எது இருக்கு? 3. அப்போ ஏவையும் சியையும் இன்டர்செக்ட் பண்ணா நம்மளோட வேல்யூ என்னது? 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி பியையும் டியையும் இன்டர்செக்ட் பண்ணா என்ன வருது? பி பாருங்க, பி ஓட வேல்யூ டி ஓட வேல்யூ. ஓகேவா? இது அப்படிதான் இன்டர்செக்ஷனா இது எது காமனா இருக்கோ அதான் எழுதுவோம். இதுல எது காமனா இருக்கு? இதுல 2 இருக்கு, இதுல 2 இல்லை. அப்ப 2ங்கிறது காமன் வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் இதுல 3 இருக்கு, இதுல 3 இருக்கு, இதுல 5 இதுலயும் 5 இருக்கு. பட் ஆனா 1 2வும் என்னது? காமனா இல்லை. நமக்கு காமனா எது இருக்கு? 3யும் 5ம் தான். அப்ப பியையும் டியையும் இன்டர்செக்ட் பண்ணி வந்தா நமக்கு 3யும் 5ம் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்னது? 3. பி இன்டர்செக்ஷன் டிங்கிறது என்னது? 3, 5. இதுதான். ஓகேவா? இதை விட முடியாதுன்னு என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி கிராஸ் பண்றது தெரியுமா? ஏவோட வேல்யூ ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் என்னது? பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? இன்டர்செக்ட் பண்ணால் என்ன வேல்யூ வருது? டேரெக்டாகவே நம்ம இவ்வளோ சம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணோம்? 3 எடுத்துக்கிட்டு இது கூட பேர் பண்ணணும், இது கூட பேர் பண்ணணும். ஓகேவா? அதுதான். இப்போ இங்கே என்னது? ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு வேல்யூவை எடுத்துக்கிட்டு இந்த 2 வேல்யூ கூடயும் பேர் பண்ண வேண்டியதான். பேர் பண்ணால் என்ன வரும்? 3, 3 3, 5 3, 3, 3, 5 அவ்வளோதான்.
இதுதான் நம்மளோட LHS. இதை நம்ம என்ன எடுத்துப்போம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துப்போம். ஓகேவா? LHS முடிஞ்சிருச்சா? புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? RHS. RHS எது? A cross B இன்டர்செக்ஷன் C cross D. என்ன பண்ணோம்? ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? சியையும் டியையும் கிராஸ் பண்ணிட்டு அதை இன்டர்செக்ட் பண்ணோம். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் A cross B. A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். A cross B equal to A ஓட வேல்யூ என்னப்பா? A ஓட வேல்யூ 1 2 3. B ஓட வேல்யூ என்னது? 2 3 5. A ஓட வேல்யூ 1 2 3. ஓகே, ரெண்டுத்தையும் as usual எப்போதும் போல என்ன பண்ணோம்? இன்டர்செக்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 1, 2, 1, 3, 1, 5. 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் என்னது? இந்த 2 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூ கூடயும் பேர் பண்ணணும். 2, 2, 2, 3, 2, 5. ஓகேவா? 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 3 எடுத்துட்டு என்ன பண்ணோம்? இந்த 3 வேல்யூ கூடயும் பேர் பண்ணோம். ஓகேவா? இப்போ என்ன வரும்? 3, 2, 3, 3, 3, 5. 3, 2, 3, 3, 3, 5. இவ்வளவுதான். இதுதான் A cross B. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணோம். C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? C cross D equal to C ஓட வேல்யூ என்னது? 3 4. C ஓட வேல்யூ 3 4. D ஓட வேல்யூ என்னது? 1 3 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 3 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூ கூடயும் பேர் பண்ணலாம். 1 3, 1, 3, 3, 3, 5. 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த 4 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூ கூடயும் பேர் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 3, 1 சாரி 4, 1, 4, 3, 4, 5. 4, 1, 4, 2, 4, 5. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வேல்யூ இருக்கா? இல்லை. இப்போ RHS என்னது? A cross B, C cross D ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்? இன்டர்செக்ட் பண்ணோம். ஓகேவா? பண்ணலாமா? என்னது? A cross B இன்டர்செக்ட் C cross D. இன்டர்செக்ட் பண்றேன்னா என்னது? ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ 1 பேர்ல பாருங்க. 1, 2 இதுல 1, 2 இருக்கா? அப்போ 1ல எந்த வேல்யூமே கிடையாது. ஓகேவா? 2ல பாருங்க. 2லயும் இது இங்க 2ங்கற வேல்யூவே இல்ல. அப்ப இந்த பேர்லயும் எதுவும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க 3, 2 இங்க 3, 2 இருக்கு. இங்க 3, 2 இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 3, 3 இங்க 3, 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3, 3 இருக்கு. அப்ப என்னது? காமனா என்ன வேல்யூ இருக்கு? 3, 3 இருக்கு. நெக்ஸ்ட் 3, 5 இங்க 3, 5 இருக்கு. இங்கேயும் 3, 5 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 4ங்கற வேல்யூவே இல்ல. ஆனா இங்க 4 இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் காமனா இருக்க சான்சஸே இல்ல. ஓகேவா? அப்ப எது எது காமனா இருக்கு? 3, 3, 3, 5. 3, 3, 3, 5. ஓகேவா? இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இதை ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டா இதுதான் LHS, இதுதான் என்னது? RHS. இப்போ LHSம் RHSம் சேமா இருக்குன்னு ட்ரூவா என்னன்னு கேட்டிருக்காங்க. சேமா இருக்கா? LHSல என்னது? 3, 3 இருக்கு. அங்கேயும் 3, 3 இருக்கு. இங்க 3, 5 இருக்கு. அங்கேயும் 3, 5 இருக்கு. ஓகேவா? அப்ப என்னது? 1 ஈக்குவல் டு 2 ரெண்டும் என்னது? ஈக்குவல். அப்ப என்னது? இந்த ஈக்குவேஷன் என்னது? ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா?
அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கா? 1ம் 2ம் ஈக்குவல், அப்படி இல்லைன்னா என்னது LHSம் RHSம் ஈக்குவல்னு சொல்லி எழுதிக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் 1. ஓகேவா? இதுதான் LHS, இதுதான் என்னது இதுதான் RHS. ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? அப்ப என்னது இது ட்ரூ. டவுட் இருக்கா? ஓகே, போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு, இது வரைக்கும் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூலாம் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு, பாருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஏவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஏங்கிறது அதாவது எக்ஸ்னா அந்த வேல்யூ. ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ஹோல் நம்பர். நமக்கு ஆல்ரெடி தெரியுமா ஹோல் நம்பர்னா என்னன்னு தெரியும், நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு தெரியும். ஹோல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த ஏவோட வேல்யூ எதுல ஸ்டார்ட் எதுன்னு சொல்லியிருக்காங்க? ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து ஒரு ஹோல் நம்பரா இருக்கணும். அது மட்டும் சொல்ல, அதோட லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து 2வை விட லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஏவோட வேல்யூ 0 1 2 வருமா? என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ஒரு ஹோல் நம்பர் லெஸ் தென் 2, 2வை விட லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னது 2 வராது, 0வும் 1ம் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பி பாருங்க. பி ஈக்குவல் டு, பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்ன, நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு சொன்னா, அப்ப ஹோல் நம்பர் 0ல ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்க, இதுல அந்த லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் வந்து 1னை விட கிரேட்டரா இருக்கணும். பாருங்க, எக்ஸ் வந்து இங்க 1னை விட கிரேட்டரா இருக்கணும். நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4ரை விட லெஸ்ஸாவும் இருக்கலாம், அப்ப 4ஆவும் இருக்கலாம். ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா என்னது 4ம் இருக்கலாம், 4ரை விட லெஸ்ஸாவும் இருக்கலாம். ஓகேவா? அப்ப எழுதலாமா? என்ன வரும்? எக்ஸ் வந்து 1னை விட கிரேட்டரா இருக்கணும். அப்ப என்ன வரும்? 2 3 4. 4ரை விட லெஸ்ன்னு சொல்லல, லெஸ்ஸாவும் இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. சி ஈக்குவல் டு 3,5. இதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல போட வேண்டியதான். ஓகேவா? இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 6ல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் என்னது? ஏ இன்ட்டு பி யூனியன் சி. பியும் சியையும் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை என்ன பண்ணோம்? ஏவோட கிராஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? பி யூனியன் சி ஈக்குவல் டு, இது வரைக்கும் நம்ம என்ன இந்த 1.1 பொறுத்த வரைக்கும் இன்டர்செக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்டர்செக்ட் பண்றேன்னா என்னது? எந்த வேல்யூ காமனா இருக்கோ அதை எழுதணும், அதுதான் இன்டர்செக்ஷன். யூனியன் பண்றேன்னா என்னது? ஜஸ்ட் 2 டைம்ஸ் எது இருக்கோ அதை 1 டைம்ஸ் அந்த வேல்யூவை எழுதிக்கணும். 2 டைம்ஸ் இல்லைனாலும் அது என்னது, எப்படி சொல்றது? பாருங்க, பி யூனியன் சினா பிலையும் சிலையும் பாருங்க, இங்க வந்து 2 இருக்கு, பட் ஆனா இங்க 2 இல்லை. அப்போ அந்த 2 வேல்யூ வரும். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் இருக்கா, அதை 1 டைம் எழுதிக்கணும். 2 டைம்ஸ் இருக்கிறத தான் எடுத்து 1 டைம் எழுதணும்னு இல்லை. அது என்னது? அது வந்து இன்டர்செக்ஷன். அதாவது 2 டைம்ஸ் இருக்கிறத காமனா எழுதுவோம், அது இன்டர்செக்ஷன். இங்க என்னது? 2 டைம்ஸ் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணிட்டு 1 டைம்ஸ் எழுதணும், மற்ற வேல்யூவையும் எழுதணும். ஓகேவா? இப்போ என்னது? 2 3 4 5. இதுதான் என்னது? பியையும் சியையும் யூனியன் பண்ணா கிடைக்கிற வேல்யூ என்னது? 2 3 4 5. காமனா 2 டைம்ஸ் இருந்தா அதை 1 டைம்ஸ் நம்ம எழுதினா போதும், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் என்னது? இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். போன சம்ல பார்த்தோம் இல்லையா? இதை நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம், இதான் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூவை என்ன பண்ணோம்? பி யூனியன் சியோட வேல்யூவோட கிராஸ் பண்ணா போதும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? ஏவோட வேல்யூ 0 1. பி யூனியன் சி என்னது? 2 3 4 5. இதுதான் பி யூனியன் சி. ஓகேவா? போடலாமா?
இந்த 0 எடுத்துக்கோங்க. இந்த 4 வேல்யூ கூடயும் பேர் பண்ணுங்க. 0,2, 0,3, 0,4, 0,5 வரும். ஓகேவா? என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 0,5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 1 எடுத்துட்டு இந்த 4 வேல்யூ கூடயும் பேர் பண்ணோம். அப்போ என்ன வரும்? 1,2, 1,3, 1,4, 1,5. 1,2, 1,3, 1,4 and 1,5. இதுதான் A cross B union C. ஓகேவா? ஜஸ்ட் A ஓட வேல்யூ A ஓட வேல்யூ B யூனியன் C நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். இதுதான் நம்ம LHS அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் LHS ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் RHS. RHSல என்ன சொல்லியிருக்காங்க? ஏயையும் பியையும் கிராஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஏயையும் சியையும் கிராஸ் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் B ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னப்பா? ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணலாம். டைரக்டாகவும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா டயக்ராம் போட்டுக்கோங்க. ஏவோட வேல்யூ 0, 1. பியோட வேல்யூ என்னது? 2, 3, 4. ஓகேவா? இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு இந்த 3 வேல்யூ கூடயும் பேர் பண்ண போறேன். 0,2, 0,3, 0,4. 0,2, 0,3, then 0,4. அதுக்கப்புறம் என்ன வரும்? செகண்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. 1 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூ கூடயும் பேர் பண்ணணும். 1,2, 1,3, 1,4. வேற ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. இதுதான் A கிராஸ் B. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். A கிராஸ் C ஈக்குவல் டு A ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. A ஓட வேல்யூ 0, 0, 1. B ஓட வேல்யூ A கிராஸ் C யா? C ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3, 5. இதுதான் C ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ பேர் பண்ணலாமா? 0,3, 0,5. நெக்ஸ்ட் என்ன வரும்? 1,3, 1,5. 0,3, 0,5. 1,3, 1,5. இதுதான் A கிராஸ் C. ஓகேவா? நெக்ஸ்ட் A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணா எது எதெல்லாம் 2 டைம்ஸ் இருக்கோ அதை 1 டைம்ஸ் எழுத வேண்டியதான். ஓகேவா? இப்போ என்னது? 0,2. 0,2 இங்க இருக்கு, அங்க 0,2 இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கனா, எதுதான் காமனா இருக்கோ அதை மட்டும் எழுதக்கூடாது, 1 டைம் இருக்கிற வேல்யூவும் எழுதிக்கலாம். 0,2. நெக்ஸ்ட் என்னது? 0,3 2 டைம்ஸ் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணோம்? 1 டைம் எழுதிக்கணும். 0,3. நெக்ஸ்ட் என்னது? 0,4. நெக்ஸ்ட் 0,5 இருக்கா? அங்க 0,5 இல்லை, இங்க இருக்கு 0,5. நெக்ஸ்ட் என்னது? 0,5. நெக்ஸ்ட் 1,2. 1,2. நெக்ஸ்ட் பாருங்க 1,3, 1,4 and 1,5. ஓகேவா? இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்னன்னு புரியுதா? இன்டர்செக்ஷன்னா எது காமனா இருக்கோ அதை எழுதும். ஓகேவா? யூனியன்னா என்னது? காமனா இருந்தா அதை 1 டைம்ஸ் எழுதிக்கணும், அதை மட்டும்தான் எழுதணும்னு கிடையாது. என்ன பண்ணும்?
அதையும் எழுதிக்கணும். 1 டைம்ஸ் இருந்தால் அந்த வேல்யூவும் எழுதினா போதும். ஓகேவா? இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வெரிஃபை பண்ண போறோம். இதுதான் எல்ஹெச்எஸ், அதுதான் ஆர்ஹெச்எஸ். ரெண்டுத்துலயும் இருக்கா? இங்க 0,2 இருக்கு, 0, அங்கேயும் இருக்கு 0,3, அங்கேயும் 0,3. நெக்ஸ்ட் 0,4, 0,5, 1,2, 1,0ல இருந்து 0,2ல இருந்து 0,5 வரைக்கும் சேமா இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? 1,2ல இருந்து 1,5 வரைக்கும் சேமா இருக்கு. அப்ப ரெண்டும் என்னது? ஈக்குவல். 1 = 2. ரெண்டும் என்னது? ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டோம்? ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 6th ரோம் லெட்டர்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எல்லாத்தையும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? ஏ = என்னது? ஹோல் நம்பர் எக்ஸ் 2 விட லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1 2. பியோட வேல்யூ என்னது? பி = எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்? 1 விட கிரேட்டரா இருக்கணும், 4 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 2 3 4. ஓகேவா? நெக்ஸ்ட் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ என்னது? 3,5. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் பாருங்க. A × B இன்டர்செக்ஷன் C. பியையும் சியையும் இன்டர்செக்ட் பண்ணி அதை என்ன பண்ணும்? ஏவோட கிராஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் LHS. RHS என்னது? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏவையும் சியையும் கிராஸ் பண்ணி அதை என்ன பண்ணோம்? இன்டர்செக்ட் பண்ணோம். அதுதான் RHS. ஓகேவா? அதோட முடிஞ்சிருச்சு. பாரு, A × B இன்டர்செக்ஷன் C. ஃபர்ஸ்ட் நம்ம என்னது? பியையும் சியையும் இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? B இன்டர்செக்ஷன் C. பியையும் சி எடுத்துக்கோங்க. பிலையும் சிலையும் எது காமனா இருக்கு? 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? இருக்கு. 4ம் 5ம் இல்ல. அப்ப என்னது? பியையும் சியையும் இன்டர்செக்ட் பண்ணா 3 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஏவோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இதுதான் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏவோட வேல்யூ என்னது? 0 1. B இன்டர்செக்ஷன் C என்னது? 3. ஜஸ்ட் என்னது? 0,1 1,3. அவ்வளவுதான். 0,1 1,3. இதுதான் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? ஏவோட வேல்யூ 0,1, B இன்டர்செக்ஷனோட வேல்யூ 3. ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணா என்ன வருது? ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணா 0,1 0 0,3 1,3. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட LHS. LHS அப்படி இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் RHS என்னது? ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் B. ஓகேவா? ஏவையும் B கிராஸ் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ என்ன பாருங்க? 0 1. ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏவோட வேல்யூ 0 1. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்னது? 2 3 4. 0,2 0,3 0,4. 0,2 0,3 0,4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 1,2 1,3 1,4. இதுதான் A கிராஸ் B. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? A கிராஸ் C. A கிராஸ் C = ஏவோட வேல்யூ என்னப்பா? ஏவோட வேல்யூ 0 1.
C ஓட வேல்யூ 3 5. ஓகேவா? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இதை பேர் பண்ணால் என்ன வரும்? 0,3 0,5 வரும். இதை பேர் பண்ணால் 1,3 1,5 வரும். 0,3 0,5. ஓகேவா? நெக்ஸ்ட் 1,3 1,5. இதுதான் என்னது நம்மளோட A cross C. இப்போ LHS என்னது? A cross B intersection A cross C. A cross B ஐயும் A cross C ஐயும் intersect பண்ணணும். ஓகேவா? A cross B intersect A cross C. ரெண்டுத்தையும் intersect பண்ணலாமா? எது காமனா இருக்கு பாருங்க. 0,3 இதுல இருக்கு, அதுலயும் 0,3 இருக்கு. ஓகேவா? அப்ப என்னது? 0,3. நெக்ஸ்ட் என்ன பாருங்க? 0,2 அங்க இருக்கு, இங்க இல்ல. 0,3 இருக்கு, இங்கேயே இருக்கு. நெக்ஸ்ட் 0,5 0,5. நெக்ஸ்ட் 0,5 இங்க இருக்கு, அங்க இல்ல. 0,4 இருக்கா? 0,4 இங்க இருக்கு, இங்க இல்ல. நெக்ஸ்ட் 1,2 இருக்கா? 1,2 இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 1,2 இங்க இருக்கு, இங்க 1,2 இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 1,3 1,3 இங்க இருக்கு, இங்க 1,3 இருக்கா? இருக்கு. 1,3. நெக்ஸ்ட் என்னது? 1,4 இங்க இருக்கு, இங்க 1,4 இல்ல. இந்த இதுல 1,5 இருக்கு, இதுல 1,5 இல்ல. அப்ப நம்மளோட காமன் இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணா எது வருது? 0,3யும் 1,3 தான் வருது. இதுதான் நம்ம என்னவா வச்சுக்கணும்? செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் நம்மளோட RHS. LHS ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா? LHS என்னது? A cross B intersection C. அதோட வேல்யூ என்னது? 0,3 1,3. இதுதான் நம்மளோட LHS. நெக்ஸ்ட் RHS என்னது? A cross B intersection A cross C. RHS நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0,3 1,3. அப்ப என்னது? LHSயும் RHSயும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுத்துலயும் 0,3 1,3 இருக்கு. அப்ப என்னது? LHSம் ஈக்குவல் டு RHS. என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமா இருக்கு. அப்ப என்னது? நம்ம ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 6th தேர்ட் ரோம் லெட்டர் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th சம்ல தேர்ட் ரோம் லெட்டர் பார்க்க போறோம். ஓகேவா? 6th இதுல A ஓட வேல்யூ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். A ஓட வேல்யூ எப்படி போடணும், B வேல்யூ எப்படி போடணும், C வேல்யூ எப்படி போடணும். ஓகேவா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? A யூனியன் B கிராஸ் C. ஏவையும் பியையும் என்ன பண்ணோம்? A யூனியன் B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும்? C கூட கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் RHSல என்ன பண்ணோம்? A கிராஸ் C. ஏயும் சியையும் கிராஸ் பண்ணிக்கணும், பியையும் சியையும் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம A யூனியன் B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏவையும் பியையும் யூனியன் பண்ணா என்ன வரும்? A யூனியன் B ஈக்குவல் டு என்ன வரும் பாரு? 0 1 2 3 4. 0, 1, 2, 3, 4 எல்லா வேல்யூமே என்னது 1 டைம்ஸ் தான் இருக்கு. அப்ப எல்லா வேல்யூ எழுத வேண்டியதா. 0 1 2 3 4. நெக்ஸ்ட் என்னது? A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு என்னது? A யூனியன் B நமக்கு தெரியுமா? A யூனியன் B ஓட வேல்யூ என்ன? 0 1 2 3 4. இதுதான் A யூனியன் B. இதோட வேல்யூ. கிராஸ் C. C ஓட வேல்யூ என்னது? 3 5. இதுதான் C ஓட வேல்யூ. ஓடுத்து கூட பேர் பண்ணலாமா? 0,3 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3
1,5. Next என்ன வரும் 2,3 2,5. Next 3,3 3,5. Next 4,3 4,5. ஓகேவா? ஜஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோமா 2,3 2,5. நெக்ஸ்ட் 3,3 3,5 4,3 4,5. புரியுதா? 0,3 0, ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு அந்த ரெண்டு வேல்யூ கூடயும் பேர் பண்ணும். நெக்ஸ்ட் வேல்யூ 1 எடுத்துட்டு அந்த ரெண்டு வேல்யூ கூடயும் பேர் பண்ணும். இதுதான் நம்மளோட LHS ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ரைட் சைடு A cross C. ஃபர்ஸ்ட் A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். A cross C யூனியன் B cross C. ஓகேவா? ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? A cross C. எப்போதுமே பிராக்கெட் குள்ள இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இங்க பிராக்கெட் குள்ள A cross C. A cross C equal to A ஓட வேல்யூ என்ன இருக்கு? 0 1. C ஓட வேல்யூ 3 5. 0,3 0,5. 1,3 1,5. ஓகேவா? இதுதான் A cross C. நெக்ஸ்ட் B cross C. B ஓட வேல்யூ என்னது? 2 3 2 3 4. C ஓட வேல்யூ 3 5. B cross C என்ன வரும்? 2,3 2,5. நெக்ஸ்ட் 3,3 3,5. நெக்ஸ்ட் 4,3 4,5. 2,3 2,5 3,3 3,5. ஜஸ்ட் பேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்னது? ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும். யூனியன் பண்ணால் எதெல்லாம் 2 டைம்ஸ் இருக்கு பாருங்க. 0,3 இங்கே 0 பார்த்துக்கிட்டிங்கன்னா 0,3 0,3 0,3 0,5. நெக்ஸ்ட் என்னது? 1,3 1,5. நெக்ஸ்ட் 2,3 2,5. நெக்ஸ்ட் 3,3 3,5. Next 4,3 4,5. ஓகேவா? இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்கா? இதுலேயும் 0,3 0 ஒவ்வொன்றத்தையும் பாருங்க. 0ல் 0,3 0,5. அதே மாதிரி 1,3 1,5 இருக்கு. 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்னது? ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? புரியுதா? லாஸ்ட்டாக என்ன எழுதணும்? 1 = 2. லாஸ்ட்டாக இங்கே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்கு. அப்போ என்ன செஞ்சிட்டோம்? ஈக்குவல்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? புரியுதா? எழுதிக்கோங்க.